எனக்கு யார் மேலயும் எந்த கோவமும் இல்ல. எல்லார் மேலயும் பாசம் மட்டும்தான் இருக்கு. படத்தோட டைரக்டர், ப்ரொடியூசர், அதுல ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே படத்தை பத்தி ரொம்ப நல்லா பேசினாங்க. அப்போ வீட்ல எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்கல்ல? ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. இது அண்ணனோட ட்ரீம்ஸ் கம் ட்ரூ மூமெண்ட். அதெல்லாம் பார்த்ததுமே எனக்கும் ஏதாவது சாதிக்கணும்னு மோட்டிவேஷன் வந்துருச்சு. நீ கண்டிப்பா சாதிப்ப இனியா. நாம 2 பேரும் சேர்ந்து சாதிப்போம். என்ன அப்படி பாக்குற? ஒண்ணும் இல்ல. இல்ல, மனசுல என்னமோ ஓடுதுல, சொல்லு. நான் ரொம்ப லக்கி. எனக்கு நீ கிடைச்சிருக்கல, அத சொன்னேன். அப்ப நானும் ஈக்குவலி லக்கி தான். சும்மா சொல்லணுங்கிறதுக்காகலாம் சொல்லாத. நான் உன் அளவுக்கு மெச்சூர்ட்லாம் இல்ல, உன் அளவுக்கு ஆம்பிஷியஸும் இல்ல. அப்படிலாம் இல்ல, நீயும் மெச்சூர்ட் தான். சும்மா சொல்லாத. நான் நிஜமா தான் சொல்றேன். ராதிகா அவங்க மேல, உங்க அப்பா மேல உனக்கு எந்த கோவமோ வருத்தமோ இல்லைன்னு சொன்னல, அதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நீ மெச்சூரிட்டியா இருக்கிறதால தானே. எப்படியாச்சும் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பல நீ. நாளைக்கு என் டாடியோட டிவோர்ஸ் கேஸ் ஃபைனல் ஹியரிங். ஆமா, 2 பேரும் என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க? தெரியல, நானும் எதுவும் கேட்டுக்கல. டிசிஷன் என்னவா இருந்தாலும் நீ ஓகேவா இருப்பியா? அவங்க லைஃப், அவங்க டிசிஷன். கண்டிப்பா அதுக்கு நான் அஃபெக்ட் ஆக மாட்டேன். ஆனா வேற யாராச்சும் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா சப்போர்ட்டிவா இருப்பேன். இவ்ளோ மெச்சூர்டா யோசிக்கிறவ தான் ஏன் அளவுக்கு மெச்சூர்ட் இல்லைன்னு சொன்னியா? அது சரி, ஏதோ ஒரு மூவி சாங்ல ஏதோ ஒரு லைன் கேட்கும்போது என் ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னல, என்ன லைன் அது? இரு, இந்தா. என் கண்ணிலே